சுட சுட டேஸ்டியா காரக்குழி பணியாரம். மேல மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியா நறுக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் போல கடுகு, கொஞ்சமா உளுந்து பருப்பு, கடலை பருப்பு பிடிச்சவங்க அதையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த இட்லி மாவும் எடுத்துக்கிறேன். இப்போ பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். கூட நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரமா வதங்கும். வெங்காயம் வதங்கினதும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்படி கண்ணாடி மாதிரி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலாவை இட்லி மாவுல சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா நான் சோடா சேர்க்கிறேன். இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லான குழிப்பணியார மாவு ரெடி. நல்லா புளிச்சு போன மாவா இருந்தா சோடா சேர்க்காதீங்க. இப்போ குழிப்பணியார சட்டியை சூடு பண்ணிடலாம். நான் லைட்டா எண்ணெய் விட்டுக்கிறேன். இது நான்ஸ்டிக்ன்றதுனால நான் எண்ணெய் நிறைய தடவல. இரும்பு குழிப்பணியார சட்டினா துணி சுத்தி நல்லா எண்ணெய் தடவி விடுங்க. அப்பதான் நம்மளால திருப்ப முடியும். எல்லா குழியும் ஃபில் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் விட்டு இதை ஓபன் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பும் போது மாவு வெளியில சிந்தினாலும் பிரச்சனை இல்லை. லைட்டா இது மேல நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். திரும்பவும் 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இது கரெக்டா வெந்துச்சான்னு தெரிஞ்சுக்க குழிப்பணியார கம்பி எடுத்து குத்தி பாருங்க. மாவு ஒட்டாம பிசு பிசுன்னு இல்லாம வந்துச்சுன்னா இது வெந்துருச்சு. இப்ப குழிப்பணியாரத்தை வெளியில எடுத்துடலாம். சூப்பரான காரக்குழி பணியாரம் ரெடி. இதுக்கு தொட்டுக்க கார சட்னி, தேங்காய் சட்னி கூட செஞ்சுக்கலாம். வெளியில மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.